ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தம் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் திரு பே. மணியரசன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது குறித்து அரசியல் கட்சிகள் கருத்து சொன்னாலும் கடற்படையால் இலங்கை கடற்படையால் தாக்குதல்ங்கிறது வலைய அறுக்கப்படுறது இந்த சிக்கல் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. இப்போ அடுத்த மாதம் மோடி அவர்கள் இலங்கைக்கு போறாரு, அதில் தீர்வு கொண்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஆளும் தரப்புலன்னு சொல்றாங்க. இலங்கையில ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஏகேடி வந்தாலும் இந்த தொடர் நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க ஐயா. முதல் கருத்து அதான், இப்போ நம்மளை ஆட்களை கடத்துகிறாங்க அல்லது அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, படகு கொண்டு போகிறாங்க. கடலோர காவல்படை என்ன பண்ணிகிட்ருக்கு? இந்திய கடலோர காவல்படை பல சந்தர்ப்பங்களில் நம்ம கடல் எல்லையில் எங்களை அடித்து கொண்டு போனாங்கன்னே சொல்கிறாங்க. அவங்க நம்ம மீனவர்கள் இப்படிப்பட்ட அவங்கள்ட்ட சிக்கல் போயிட்டு சிறையிலேருந்து மீண்ட பிறகு அந்த பையங்கெல்லாம் சொல்கிறது அதுதான். நம்ம எல்லையில் தான் பிடிச்சிருந்தோம், பிடிச்சிட்டு போகிறாங்கன்ட்டு. என்றைக்காவது ஒரு நாள் இந்திய அரசனுடைய கடலோர காவல்படை தலையிட்டு ஒரு நம்ம ஆளு தப்பு பண்ணாக்க, ஏப்பா நீ எல்லை தாண்டி வந்துட்ட அப்படின்னு சொல்கிறது. அவன் தப்பு பண்ணால் நீ ஏன்டா வர்ற எங்கள் எல்லையிலன்னு கேட்குறது. தலையிட்டுருக்க என்னையாவது? ஏன் தலையிடலை? சிங்களன் பங்காளி இந்தியாவுக்கு, தமிழன் பகையாளி. இது இனப்பிரச்சனை, புரிஞ்சுக்கணும். இனப்பிரச்சனை இது. சிங்களன் அவங்க ஆரிய இனம், நாங்கள் ஆரியம்பாங்க, ஆரிய இனம்பா. அதுபோல் அத்வானி எங்கள் இனம்தான் அப்படின்னாரு. அவர் இருக்கும்போது சொன்னார், அத்வானி நாங்கள்லாம் சிங்களெல்லாம் ஒரே இனம்தான் அப்படின்னாரு. இப்போ அது மாதிரி அவங்களுக்கு வடநாட்டுக்காரவங்களுக்கு அல்லது குஜராத்தியாக இருந்தாலும் மோடிக்கெல்லாம் அவங்க பங்காளி. அவங்க தமிழன் பகை இனம். நம்பர் 1 எனிமி பாஜகவுக்கு எடுத்துக்கிட்டால் கூட ஒன்று மத ரீதியாக முஸ்லீம் நம்பர் 1 எனிமி, இன ரீதியாக தமிழர்கள். அவ்வளோதான். அவங்க அடுத்தது மற்ற எதிரியெல்லாம் அப்புறம் தான் அவங்களுக்கு. எனவே அவங்க ஆட்கள் இங்கே தலையிடுறதில்ல, நம்மளை அடிக்கிறதில்ல, பிடிக்கிறதில்ல, கைது பண்ணுறதில்ல, அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதே நான் ஒன்று சொல்கிறேன். கடலோரம் நாடுகளுக்கு இடையிலே கடல் எல்லை பிரச்சனை இல்லையா? குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில், மகாராஷ்டிரத்துக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் கடல் எல்லை இல்லையா? மீனவர்கள் தாண்டி போகிறது இல்லையா? கைது பண்ணுறாங்க. எப்போவாது கைது பண்ணுவாங்க, கண்ணியமாக வச்சுருந்து விட்டுருவாங்க. இப்போ படகை பறித்தான், அடித்தான், பிடிச்சான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் இந்த வங்காளத்துக்கும் நம்ம மேற்கு வங்காளத்துக்கும் வங்காள தேசத்துக்கு இடையில கடல் பிரச்சனை, எல்லை பிரச்சனை இல்லையா? அங்கெல்லாம் அப்படியே நூல் பிடிச்சி வச்சுருக்காங்களா? அங்கெல்லாம் அவங்களுக்குள்ள, அவங்க பங்காளிக்குள்ளே சண்டை. அது பாகிஸ்தான்காரனாக இருந்தாலும் மதம் தான் வேறையே தவிர அவங்க பங்காளி. இவங்க தமிழன் ஒழிக்கப்பட வேண்டிய, அதுதான் அவங்க நாசுக்கா அந்த அம்மா கொடுத்து, இந்திரா காந்தி கொண்டு போய் கச்சத்தீவை அங்கே கொடுத்துருச்சு, பங்காளி நாட்டுக்கு கொடுத்துச்சு. என்ன? அதனால் இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். இந்த மாதிரி கோரிக்கைகள் வச்சு இது மாதிரி இந்தியா எங்களை பகையாளி நினைக்கிறியா, நீ எல்லா கட்சியும் கேட்டு போராடி தலையிடுறியா இல்லையா, கடலோர காவல்படை என்ன பண்ணுது என்று இங்கே யார் கோரிக்கை வைக்கிறா? ஒரு தடவையாவது கடலோர காவல்படையில் தலையிட்டுருக்கா? அல்லது நான் வச்சுக்கிறேன், படை வச்சுக்கிறேன், எனக்கு அனுமதி கொடு. சாத்தியமா? இப்போ தமிழ்நாடு அரசு கோரிக்கை தான் வைக்க முடியும், கடிதம் கோரிக்கை வைக்க சொல்லுங்க. சாத்தியமாங்கிறது அப்புறம், கோரிக்கை வைக்க சொல்லுங்க. கடலோர காவல்படை என்ன பண்ணுதுன்னு ஸ்டாலின் ஒரு கேட்டிருக்காரு முதலமைச்சர். இதில் ஏன் தலையிடல கடலோர காவல்படை? இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதா கடலோர காவல்படை? தமிழனுக்கு கிடையாதா? அப்போ இன பாகுபாடு பார்க்குறீங்க. சிங்களம் பங்காளியாக பார்க்குறான். நீ அவனுக்கு துரோகம் பண்ணுறவனாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவனுக்கு துரோகம் பண்ணி இங்கே தமிழ் இனத்தை காட்டி கொடுக்குற அல்லது விட்டு கொடுக்கக்கூடிய அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 3 முறையாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான தொடர் தாக்குதல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த கட்சி பிஜேபி தான். இப்போ தமிழ்நாட்டிலேயும் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் சந்திச்சிருக்காரு, வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் சந்திச்சிருக்காங்க. இதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இதற்கு முன்பு இருந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. இருக்கிற அப்போ கொல்லுவான் கொண்டுகிட்டு போனார். 600 பேருக்கு மேலே கொண்டுருக்காங்க நம்ம மீனவர்களை. அது எப்போ ஈழ விடுதலை போராட்டம் நடந்த காலத்தில் அதை சாக்கா வச்சு நம்ம ஆளில் கொண்டாங்க. இவனும் சேர்ந்து தான் கொண்டாங்க. இந்த அம்மா இந்தியாக்காரனும் சேர்ந்து தான் கொண்டுகடான்னா தமிழ் மீனவர்களை 600 பேருக்கு மேலே கொண்டு விட்டாங்க. இப்போ ஈழ பிரச்சனை இல்லை, நம்ம விடுதலை புலிகள் இல்லை, கொல்ல வண்டியில் அடிக்கிறான், உதைக்கிறான், ஜெயிலில் வண்டி போடுறான், அவமானப்படுத்துகிறான், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், படகை பிடிக்கிறான். அது அதுக்கு ஒரு சமரச தீர்வு காணணும்ல. சீரியஸாக யாராவது வெளியுறவு அமைச்சரோ இந்த பிரதமரோ அவங்களையும் கூப்பிட்டு பேசி, இதுக்கு என்னப்பா வயாமீடியா என்ன இருக்குது, பிரச்சனை இருக்கா, எல்லை பிரச்சனை இருக்கா, இவன் நெருங்கின எல்லையாக இருக்கிறோம் நம்மளும் இலங்கைக்காரனும், இதுக்கு வயாமீடியா என்ன, அவங்கவுங்க தொழில் பாதிவிடக்கூடாது, வயாமீடியா என்ன என்று என்னைக்காவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? என்னைக்காவது அதில் சமரசம் காண்றதுக்கு சும்மா அப்படி பேசுறது.
ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்குறது இல்லைங்க. அந்த தூதரை கூப்பிட்டு கண்டிக்கணும்ல. இலங்கை தூதர் இருக்கார்ல, ஏன் அடிக்கடி பண்ணுறீங்க இப்படி? ஒரு தடவை கண்டிச்சிருக்காங்களா? இதுவே அங்கே வேறு பகுதியில் நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த தூதர் அந்த நாட்டுக்கு உடனே பாகிஸ்தான் தூதரை கூடுவாங்க, இங்கிட்டு பங்களாதேஷ் தூதரை கூடுவாங்க, எல்லாம் நடந்துச்சுன்னா அப்படியே கண்டனம் பண்ணுவானுங்க. தமிழர்கள் அழிவதில் வந்து இந்திய அரசில் காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் மகிழ்ச்சி. அவன் சிங்களன், அவனுக்கு பங்காளி, மறைமுக பகையாளி தமிழ். அவங்களுக்கு இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறத இன ரீதியா மட்டுமே பார்க்க முடியுமா? அந்த இலங்கை அரசுக்கு வந்து ஏன் இந்தியா பயப்பட போகுது? அவங்க கேள்வி பயப்பட வேண்டியதில்லை. இலங்கை அரசுலாம் பயப்படலை. அதான் பங்காளி உறவுங்கிறனே. தமிழ் பயில்வர்கிட்ட தான் பயப்படும். இந்த தமிழ் பயில்வ இவங்களை அடக்கி வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். சிங்களன்னு அதான் நினைப்பான், டெல்லிக்காரன்னு அதான் நினைப்பான். நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மோடி அவர்கள் வந்து அடுத்த மாதம் போறாங்க, அங்க வந்து சோலார் எனர்ஜி அந்த அதெல்லாம் இதை பத்தி பேசப்பட மாட்டாரு. இது குறித்து பேசுவாரு, பேசப்பட மாட்டாரு. என்ன பேசுவாரு? ஐயா அங்க போய் தான் பேசணுமா? இல்ல இதற்கு முன்பே வந்து அதிபர் வந்திருந்தாங்க. இப்ப வந்து ஒப்பந்தங்கள் வந்து இங்க கையெழுத்தானது, அதை வந்து இறுதி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் அனுரவை சந்திக்கும் போது இது குறித்து இது என்ன இங்க இருந்து பேச முடியாதா? இங்கே பேச முடியாதா? தூதரை கூட்டு போய் கட்டிக்க முடியாதா? நம்ம வெளியுறவு அமைச்சங்க வந்து கூப்பிட்டு தூதரை கூப்பிட்டு மரியாதையாக இருந்துக்கோங்க, ஏன் அப்படி எங்கள் ஆளுகள் அடிக்கிறீங்க, கைது பண்ணுறீங்க, படகு கொண்டு போகிறீங்க, இல்லைன்னா வா பேச்சுவார்த்தைக்கு வா. அந்த ஒரு ஃபோன் போட்டு, மோடியே ஃபோன் போட வேண்டியதில்லை. நம்ம ஜெய்சங்கர் சுற்றுலா மந்திரி, வெளியுறவு அமைச்சர், சுற்றுலா மந்திரி சொல்லலாம். அந்த அவர் வந்து ஒரு ஃபோன் போட்டு இது மாதிரி இப்போ சரியாக இருக்கீங்களா இல்லையா, உங்கள் மந்திரி இங்கே வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன் அப்படின்னா வருவார்ல. எல்லா பேரும் போகலாம்ல. ஒரு வார்த்தை பற்றி பேச மாட்டார் மோடி அங்கே போகும்போது. அவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. தமிழ் மீனவர் கைதாகிறத பற்றி, நெருக்கடிக்கு உள்ளாகிறத பற்றி இந்திய ஆட்சியில் காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி. இன ரீதியாவே பார்க்க முடியுமா? இதை தாண்டி வந்து சிக்கல்கள் இருக்கா? என்ன சிக்கல் இருக்கு சொல்லுங்க. இல்லை இருக்கான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன ரீதியாக தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது ஒரு நூலுக்கு சீனாக்காரன் நீயும் அடிச்சுக்கிறீங்க, ஒரு அங்குலத்துக்கு அங்கே எல்லையில் மோதிக்கிறீங்க 2020. அப்படியே இன்னும் சில அங்குலம் வர வேண்டிய இருக்குங்கிற. இங்கே பங்களாதேசத்தோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே மட்டும் எங்கள் பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது, பங்களாதேஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் கச்சத்தீவு மட்டும் கொடுத்தீங்களா? எப்படி கொடுத்தீங்க? கச்சத்தீவு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸும் பாஜக ஒன்று தானேங்கிற. ஒரு ரெட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். தமிழனுக்கு எதிரான ஒரு ரெட்டையர்கள் பாஜக காங்கிரஸ். இப்போ என்ன பாஜக, இப்போ ராகுல் காந்தி என்ன பற்றி பேசுகிறாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்கார்ல. மீனவர்கள் தாக்குதல் வந்து மோடி பேசலை, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் பேசலாம்ல. அவர்கிட்ட அவர் ஸ்டாலின் சொல்லி பேச சொல்லலாம்ல. கூட்டணி தானே. ஏன் ராகுல் காந்தி இதை பேச மாட்டேங்கிறாரு? அதில் மோடி கொள்கையும் ராகுல் காந்தி கொள்கை ஒன்று தான். தமிழ் பயிரெல்லாம் ஒடுக்கி வைக்கணும், அங்கே போகக்கூடாது. சிங்களனுக்கு அந்த பாதிப்பும் வரக்கூடாது மீன் பிடிக்கிறதுல. அவனுக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது என்பது தான் காங்கிரஸ் கொள்கை, பாஜக கொள்கை. அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு கையாள் வேலை பார்க்கறது தான் திராவிடம். ஸ்டாலின் வந்து எவனோட கூட்டி சேரும், பாஜகவோட சேரும், இல்லைன்னா காங்கிரஸோட சேரும். டெல்லிக்காரனுக்கு, டெல்லி அதிகாரத்தில் உள்ளவனுக்கு கையாளாக சேர்ந்துக்கிட்டு தெரியும், வேற ஒன்றும் கிடையாது. இது நம்ம அரசியல் அனாதையாக உள்ள என்ன, நம்ம இனம் 8 கோடி பேர் இருக்கோம். நமக்குன்னு அரசியல் ரீதியாக சர்வதேச அளவுலையோ எங்கேயுமோ குரல் கொடுக்க ஆளு நாதி கிடையாதுங்க. இல்லை எப்படி இந்த சிக்கலுக்கு வந்து தீர்வு கிடைக்க முடியும்? ஏன்னா தொடர்ந்து வந்து போராட்டம் அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சிக்கல் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காது. இந்திய அரசு நிர்பந்தம் பண்ணி, இந்திய அரசு தலையிட்டு தீர்க்கலைன்னா தமிழ்நாட்டில் பிரச்சனையாகும், வெவ்வேறு கோரிக்கைகள் எழும் என்ற ஒரு நிலைமை, நெருக்கடி உருவானால் இந்திய அரசு தலையிட்டு அதை சால்வ் பண்ணலாம். அதுவரையில் இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்காம சும்மா அவனை சிங்கள கண்டனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் இங்கே எஜமான், தமிழனுக்கு எஜமானாக இருக்கவன் இந்தியாவுடைய பிரதமர், மத்திய அரசு, அவங்களோட நெருக்கமாக இருக்காங்க. நம்ம அளவுக்கு கத்திட்டு போகிறாங்க. அடிப்பட்ட நாயை குறைச்சி தான் தீரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் சிங்களன். நம்ம அவ்வளோ வேலை நிறுத்தம் பண்ணுறாங்கிறீங்கல்ல, சிங்களன் என்ன நினைப்பான்? அடிப்பட்ட நாய் குறைச்சிட்டு போகும்பா. அது என்னடா, டெல்லிக்காரன் அவன் நினைப்பான், கொழும்புக்காரன் அவன் நினைப்பான். அடிப்பட்ட நாய் குறைச்சிக்கிட்டு இருங்க, அதுக்கு ஏன் பொருட்படுத்துற அப்படின்னு நம்மளை இழிவாக தான் தமிழனை நினைப்பான். டெல்லியில் இருக்கவனும் சரி, அவன் இலங்கையில் இருக்கவனும் சரி. இலங்கையில் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு, அனுரகுமார திசாநாயக வந்த பிறகு எல்லாமே மாறும் அப்படின்ட்டு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து நிறைய பேசுனாங்க. நீங்க எதிர்ப்பு? நாங்கள் பேசல. தீவிரமான சிங்கள இனவெறியன் ஜேவிபி கட்சி தலைவர்கள். மாற்றம் நிகழாதான்னு கேட்கிறேன். மாற்றம் நிகழலையே.
அதான் கேட்குறேன். இப்போ நிகழ் அவங்க பல பேர் அவங்க நிறைய பேர் எம்பியாக தேர்ந்தெடுத்துறாங்க நம்ம ஆளுவில். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜேவிபி கட்சியை எம்பியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க புதுசாக. இப்போ இது வரைக்கும் இப்போ அவங்க இப்படி வந்ததில்லை, பெருசாக அளவுக்கு இந்த எண்ணிக்கையில் வந்ததே இல்லை. நிறைய ஜெயிச்சிருக்காங்க ஜேவிபி. என்ன வந்திருக்கு இப்போ? ஒன்றும் இல்லைங்களே. அவன் தீவிரமான சிங்கள இனவெறியன். யார்? திசநாயகா இருக்காங்களே, நடிக்க தெரிஞ்சிருக்கான். அதாவது என்னன்னா, பழைய அவங்க இந்த கம்யூனிஸ்ட் புரட்சி கட்சி ஆரம்பித்தவங்க, சேக்குவேரா மூமெண்ட்லேருந்து வந்தவங்க. அவங்க உயிரே பல்லாயிரக்கணக்கில் கொண்டு இருக்காங்க புரட்சி பண்ணுறதுக்காக. 70களில் நடந்துச்சு, அப்புறம் 80களில் நடந்திருக்கு, அது மாதிரி நடந்திருக்கு. ஆனாலும் தீவிர சிங்கள இனவெறி கட்சி அது. கம்யூனிசம் பேசிக்கொண்டே தீவிர இனவெறி சிங்கள கட்சி அது திசநாயகாவுடைய கட்சி. அவன் கூட்டணி சரி. எனவே அவங்க அதில் மகிழ்ச்சி தான் அடைவான். அவன்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டான். அவன் இப்போ தூண்டி விடுறான், நம்ம ஆளுகளே தூண்டி விடுறான். அங்கே இருக்க கொஞ்சம் பேர் ஆளை பிடிச்சிக்கிட்டு, நீ போராடு தமிழ் மீனவர்களுக்கு எதிராக, ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு எதிராக நீ போராடுன்னு நம்ம ஆட்களே தூண்டி அவன் ஆர்கனைஸ் பண்ணுறான் ஜேவிபி. ஏன்னா அவனுக்கு அங்கே எம்பி இருக்கான். முதல்ல அது மாதிரி நடந்ததில்லை. இப்போ அந்த எம்பிக்களை அதை ஏற்பாடு பண்ணுறான். இப்போ மீனவர்கள் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை கடந்து போக வேணாம், நீங்க சரியா இல்லை. இப்போ இந்த பிரச்சனை சரி செய்ய முடியாது. சரி செய்யணும் தம்பி. என்னன்னா, இது ஒரு குறுகலான எல்லை நமக்கு அவங்களுக்கும். மீன்பிடி பகுதி அவங்க எல்லையிலே கூடுதலாக இருந்தாங்க. நம்மளும் பிடிச்சிக்கிறதுக்கு ஏற்கனவே அப்படி தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஸ்பெஷல் தனித்துவமான ஒரு ஒப்பந்தம் போடுங்க. அவங்களுக்கு அதில் சில சலுகைகள் கொடுங்க. நம்மளும் போய் மீன் பிடிக்க விடுங்க. பிடிச்சிக்கிட்டா என்ன தப்பு? அதில் நம்ம வித்தியாசமாக இருக்குது. ஒரே மாதிரி இல்லை, பார்க்க முடியாது. ரொம்ப குறுகலான இல்லை அவங்களுக்கு. நமக்கு கடல் எல்லை என்பது ரொம்ப குறுகலானது. அதில் பிழைப்புக்கு வழி இல்லை, மீன் பிடிக்கிற உரிமை வேணும். இப்போ அது கச்சத்தீவு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மீனவர்கள் என்ன கேட்குறாங்க? நீ கச்சத்தீவை மீட்டு நாங்கள் அது உரமாக பிடிச்சிக்கிறோங்கிறாங்க. நீ ஒன்று இந்த ஒப்பந்தம் பண்ணு, இல்லைன்னா கச்சத்தீவை மீட்ரு. அதுக்கப்புறம் போனான்னா கேளு, ஏன்டா போனேன்னு. இப்போ அவங்க நம்ம ஆளுங்க மீனவர்கள் தான் கேட்குறாங்க. கச்சத்தீவு உரமாக நாங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், அது பூரா அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. கச்சத்தீவு அதை ஒட்டின சின்ன சின்ன தீவுகளும் கொடுத்தாச்சு. அது மாதிரி ரெண்டில் ஒன்று செய்யுங்க. இதை இங்கே தமிழ்நாட்டு அரசியல்வாதி கோரிக்கை வைக்கணுங்க. பெரிய கட்சிகள் திமுக அதிமுக கண்டனம். உடனே ஒரு ரெடிமேடு ஒரு கையெழுத்து போட்டு கொண்டாடுறீங்க. ஸ்டாலின் நேற்று உடனே அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். ஸ்டாலின் அறிக்கை இன்றைக்கி பார்த்தீங்களா? கைதும் ஒரே நேரத்தில் வரும், விடுதலை செய்ய சொல்லி முதலமைச்சர் கோரிக்கையும் ஒரே நேரத்தில் வரும். என்ன நாடகம் பாருங்கள். அது கிளார்க் எழுதியிருப்பார். கிளார்க் எழுதி ஃபார் சீஃப் மினிஸ்டர் போட்டு பத்திரிகையில் அனுப்பியிருப்பார். நீ கண் துடைப்பு உடனும்ல, முதலமைச்சர் உடனே தலையிட்டாருப்பா விடுதலை பண்ணுறது. இதாவது ஒரு டீம் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, அது கண் துடைப்புன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுக்க இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட்டம் கூட்டியிருந்தாங்க. அதே மாதிரி தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளை இணைத்து 22ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 7 மாநில முதல்வரும் எதிர்கட்சி தலைவர்களும் கூட்டிருக்காங்க. இப்போ இந்த தொகுதி மறுவரை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு சிக்கல் அப்படிங்கிறது அவங்க செய்யக்கூடிய இந்த செயல் சரியான ஒரு தீர்வா இருக்கு. இந்த கச்சத்தை மட்டும் உடனே சொல்லி முடிச்சிடுறேன். என்ன இவ்வளவு வருஷங்கள்ல நீங்க ஒரு தீர்வு திட்டம் என்ன ஸ்டாலின் வைக்கிறது? கைதானங்களை விடுதலை பண்றது, அதுதான் தீர்வு திட்டமா? இப்ப நாங்க சொல்றோம்ல, கச்சத்தீவை மீண்டும் பெறுவதற்கு பாரு, இல்லைன்னா இந்திய அரசும் இலங்கை அரசு சிங்கள அரசும் ஒரு உடன்பாடு கண்டு 2 தரப்பும் மீன் பிடிச்சிக்கிறது ஏரியாவை ஒதுக்கி விடு. சிங்களனும் பிடிச்சி விடும், தமிழனும் பிடிச்சிவிடும். அங்கே இருக்கவனும் எங்கள் தமிழன் தான், ஈழத்தமிழனும் எங்கள் தமிழன் தான். 16-17 பேர் தீக்குளிச்சு இறந்துருக்கான் ஈழத்துக்காக. பகையாளி கிடையாது. அவனுக்கு பகையாளி இல்லை, அவனுக்கு பகையாளி இல்லை. பஞ்சாயத்து பண்ணுவோம், அரசோட பேசி ஒரு தீர்வு காணணும். இல்லை என்றால் இந்த பொதுவாக்கணும், அதை கச்சத்தீவை மீட்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொல்லணுங்க. ஸ்டாலின் சொல்லணுங்க, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அதை வைக்கணுங்க. ஆட்சியை குறை சொல்றதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஆக்கப்பூர்வமாக இதுக்கு என்ன தீர்வு சொல்லணும்? நாங்கள் சொல்கிறோம், தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லுது, 2 தரப்பும் பேசி ஒரு மீன் பிடிச்சிக்கலாம் பொதுவான விட்டு, இல்லைன்னா கச்சத்தீவை மீட்ரு பேசி கேட்டுங்க. பிரச்சனையாவது இப்படி உயிர் பலியாக இருக்குது, ஆகிட்டு இருக்கு, கச்சத்தீவை திருப்பி கொடுன்னு கேட்டுரு. நீ வேற தான் அவனுக்கு சலுகை எல்லாம் பண்ணுற, கடன் நிறையா கொடுத்துரு, அந்த படம் வரப்போகிறதில்ல. பொருளாதார இடையில எக்கச்சக்கமாக இந்திய அரசு பணம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் திருப்பி வரப்போகிறதில்ல. அதெல்லாம் வச்சுட்டு அதை வச்சு செய். இப்போ புதுசாக என்ன பண்ணி தொடக்க போகிறீங்க? அது மாதிரி அதை செய்யுங்க. அந்த மாதிரி சொல்யூஷனை நம்ம அரசியல்வாதிகள் கேட்கணும். ஸ்டாலின் மட்டுமல்ல, எடப்பாடி கேட்கணும், எல்லா கட்சியும் கேட்கணும். கண்டனம் பண்ணுறேன் நடிப்பு. இதுக்கு ஒரு தீர்வு நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல் என்றால் நம்ம பேராசான் வள்ளுவன். அது மாதிரி இதுக்கு செய்யணுங்கிறதான் என்னுடைய கருத்து. அடுத்தது நீங்கள் இப்போ தொகுதி சொல்கிறீங்க. இப்போ இந்த பிரச்சனையில் இருக்க, இப்போ இதில் என்ன, இப்போ அவர் ஸ்டாலின் சொல்கிறது 31 ஆகிடும் அப்படிங்கிறாரு. 31 ஆகலாம் குறைச்சா. அதிகப்படுத்தினா அவங்க பிஜேபியில் என்ன சொல்கிறாங்கன்னா 800 வரப்போகுது.
அதில் வந்து நமக்கு 39ங்கிறது தமிழ்நாட்டுக்கு 49 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன ஆகுங்கிறான்னாக்க 80 இருக்கிறது 143 ஆகுமா. அதுபோல் பீகாருக்கெல்லாம் இப்போ 21 20 இருக்குது, அது 50 ஆகுமா. ராஜஸ்தானுக்கு டபுள் ஆகுமா, 50 ஆகுமா, இது மாதிரி ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த எண்ணிக்கையில் ஒரு 10 கூடுது குறையுது அல்லது இப்போ ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணுங்கிறார் ஸ்டாலின். மாமூல் நிலையை நிலைநிறுத்தணுங்கிறார். அப்போ இந்த இந்த பிரச்சனை வந்து வாதத்துக்கு வரும்போது நீங்கள் இன ரீதியாக தானே மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு. பல இனங்கள் இருக்கிறதுனால இந்தியாவில் இருந்து பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்டது தான் இந்தியா என்பது. பல மன்னர்களை மக்களை சுட்டு கொண்டு தூக்கில் போட்டு சிறையில் அடைச்சி உருவானது தான் இந்தியா என்ற நிர்வாகம், வேறு எதுவும் கிடையாது. அந்த இன ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால தான் மொழிவாரி மாநிலம் என்பது போராடி பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இன பிரச்சனை இது. இப்போ 543 பேர் மொத்த உறுப்பினர்கள் மக்களவையில் இன்றைக்கி, நமக்கு 39 பேர். இந்த 39 பேர் என்ன செய்ய முடியாங்க? என்ன பெரும்பான்மையோ அல்லது ஒரு கருதத்தக்க எண்ணிக்கையே கிடையாது. இது நாளைக்கு 800 ஆனாலும் இன்னும் 39 49 ஆனாலும் இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி. மிகப்பெரிய ஒடுக்குமுறை கருவி என்பது நாடாளுமன்றம் தான். ஜனநாயக வேடம் போட்டு கொள்ளும். அது சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் நமக்கு சேர்த்து போடும். இப்போ நம்ம ஊரில் 1ஆவதுல என்ன பாடம் படிக்கிறதுங்கிறத ஊபிக்காரன் ராஜஸ்தான்காரன் ஹிந்தி பெல்ட்டெல்லாம் சேர்த்து தீர்மானிக்கிறான்னா அது ஜனநாயகம். அது இந்திக்காரனுக்கு மட்டுங்க இந்தியை ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக வச்சுருக்க மாநிலங்கள் 10, டெல்லி சேர்த்து. அவங்க உறுப்பினர் எண்ணிக்கை இன்றைக்கி 225 பேர். அப்போ நாடாளுமன்றம் என்பது சிறுபான்மை இனங்களை ஒடுக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம 8 கோடி பேர் இருந்தாலும் சிறுபான்மையாக இருக்கிறோம் அவங்களோட ஒப்பிடும்போது. ஏன்னா சம்பந்தம் இல்லாத சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமையெல்லாம் இணைச்சி வச்சுட்டான் வெள்ளைக்காரன், வேறு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் மாநில சுயாட்சி வீரரில் ஸ்டாலின், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்கிறவரில் நீங்கள் அதிகாரம், மாநிலத்துக்கு இன்னும் அதிகாரம் வேணும்னு கேட்கறதுக்கு மாநிலங்களை கூப்பிடுறியா நீ? மாமூல் நிலையை பாதுகாக்க சொல்லி போகிற புதிய மாற்று திட்டத்தை நீ முன்வைக்க மாட்டேங்கிற. இந்த சமயத்தில் அதை வைக்கலாம்ல. இப்போ அதை பற்றி பேசுகிற கட்டணம் தானே. நாங்கள் சிறுபான்மை ஆகிடுவோம் போயிடும், இது மாதிரி கொண்டுகிட்டு வா. எங்கள் அப்பா ராஜமன்னார் குழு போட்டார், கருணாநிதி போட்டார்ல, மத்திய மாநில அதிகார மறுபகிர்வு வேணும்ட்டு பெரிய பெரிய ஆட்கள் ராஜமன்னார் ஏஎல் முதலியார் எல்லாரையும் வச்சு போட்டாங்க. 70 போட்டார், 71 அவங்க அறிக்கை கொடுத்தாங்க, 74 இவர் அதை சட்டசபையில் வச்சு நிறைவேற்றி, அப்போ கவுன்சில் மேல் கவுன்சில் அதில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினார். அதை பற்றி சீந்தி பார்க்கல யார்? இந்திய அரசு. கருணாநிதி சீந்தி பார்க்கல. அதான் இந்த மாநில உரிமையை பறிக்கிற காங்கிரஸோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, தேவகவுடாவோட கூட்டணி, அது மாதிரி கட்சியாக திமுக. அதனால் மாநில உரிமையை மீட்கிறதுக்கு என்ன வாங்கியிருக்க? இந்தி திருப்பிங்கிற கல்வி மாநில பட்டியலிருந்து இந்திரா காந்தி காலத்தில் தான் மத்திய அதிகாரம் உள்ள பொதுப்பட்டியலுக்கு போச்சு. அதை மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வரணும். ஒரு வார்த்தை கருணாநிதி பேசிவிட்டா, ஸ்டாலின் பேசியது உண்டா? இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கன்னு சொல்லக்கூடிய பிஜேபி வந்து எப்படி மாநில அரசு சொல்லக்கூடிய கருத்தை வந்து ஏற்றுக்குவாங்க? இப்போ நீங்க அப்போ இதை மட்டும் இந்த எண்ணிக்கையை மாத்தாதன்னு சொல்றத அவங்க இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றத மட்டும் ஏற்றுவாங்களா? ஒரு எதிர்ப்பு தானே, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க. அதுக்கு எதிர்ப்பு கேட்கலாம்ல, மாநில அதிகாரத்தை கேட்கலாம்ல. மாநில அதிகாரத்துக்கு அது எதிர்ப்பு தெரிவிக்க 2024 சம்பிரதாயத்தை எதுக்குறாங்க அப்படிங்கிறீங்க. எதிர்ப்பு தானே, ஒரு எதிர்ப்பு, அவ்வளவுதான். 2024 தேசிய அளவுல இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுருந்துச்சுன்னா, இப்போ நீட்டு குறித்து கேட்கும் போது கூட இந்திய அளவுல நாங்க வெற்றி பெற்றிருந்தோம்னா நாங்க மாநிலத்துக்கு வந்து விலக்கு வாங்கியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப இந்த யாரு திமுக அரசு சொல்றது அதுதான். 2024 நீட்டை கொண்டு வந்தது யாருங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணிங்க, மன்மோகன் சிங் சோனியா காந்தி கம்பெனிங்க. 2004லேருந்து 2014 வரலும் 10 ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி மந்திரிகள் அவர்கள் தான் நீட்டை தயார் பண்ணாங்க. இல்ல காங்கிரஸை தாண்டி பிஜேபி கடுமையா திணிக்கிறாங்க. நான் கேட்குறேன், இது என்ன வித்தியாசம்? அவன் தயார் பண்ணது ஜிஎஸ்டி, அவன் தயார் பண்ணது யாரு? காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி. நீட்டை அவங்க தயார் பண்ணது, அதை அவங்க செயல்படுத்துகிறாங்க. காங்கிரஸ் தாண்டி என்ன? அப்போ ஏன் விட்ட? நீ ஏன் கூட்டணியில் இருந்த? விலகினியா கூட்டணியிலேருந்து? நீட்டு கூடாது கொண்டு வந்தால் நம்ம கூட்டணியில் இருக்க மாட்டேன், விலகினியா? ஜிஎஸ்டி கூடாது கொண்டு வந்தால் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு கருணாநிதி சுயாட்சி வீரர் சொன்னாரா? நீங்கள் தயாரிச்சது தானே அதெல்லாம். இப்போ நம்ம எதுக்குற நடிக்கிறது, எங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது நடிக்கிறது தானே, இது பாசாங்க தானே. என்ன தீர்வு? அப்போ வந்து நான் சொல்கிறது தம்பி, இந்த விஷயம் வருது. இப்போ அவங்க கிளப்பியிருக்காங்க,
எண்ணிக்கையை 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. கொண்டு வர்றாங்க. போவான், நாளைக்கு ஒரே நாடாக கொண்டு வருவான், 3 மாநிலமாக்குவான் தமிழ்நாட்டை. இந்தியாவை ஒரே நாடுன்பான், தமிழ்நாட்டை 3 மண்டலமாக பிரிப்பான். அதான் அவன் திட்டம், ஆர்எஸ்எஸ் திட்டம். அதுதான் இப்பவும் வச்சுருக்கான். நம்ம ஜாதி அமைப்புகள் அந்தந்த ஜாதி கேட்பா பிரிச்சுடுவோம். வடக்க ஒருத்தர் கேட்பான் ஒரு ஜாதி அமைப்பு, தெற்க ஒருத்தர் கேட்பார், மேற்க ஒருத்தர் கேட்பார். இவங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டையே 3 நாளாக பிரிக்கிற திட்டத்தில் இருக்கான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் திட்டம் அதுதான். இது இப்படியே இருக்காது. உரிமைகளை பறிச்சுக்கிட்டே வரலாம் மாநிலத்தில் உரிமைகள். இந்த மாநில கட்டமைப்பு இப்படியே இருக்காது. அடுத்த இடம் அவங்க வந்தாங்கன்னாக்க இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். இது அவர் ஒரு டிகேஎஸ் இளங்கோனே ஒரு சொல்லிட்டாரு, மாதிரி பிரிக்கிற திட்டம் இருக்கு உங்களுக்கு, அப்படி பிரித்தா என்னங்க நிர்வாகம் கட்டது, எங்களுக்கு 3 முதல் கிடைப்பாங்கன்னாரு. அதான் சொக்கனுக்கு சட்டி அளவு, எங்களுக்கு 3 முதல் கிடைப்பாங்க. மேயர் அளவு தானே எனக்கு சாமின்னு கேட்கறது தான் திமுக. அதிமுக உரிமை மீட்பு போராளிலாம் கிடையாது. மேயர் அளவு தான் முதல் மந்திரி பதவி. 3 மாநிலமாக தமிழ்நாடு பிரிக்கணும்னா எங்களுக்குடைய அந்த பதவியை இல்லை. இப்போதைக்கு இந்தி எதிர்ப்போ, அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்போ, பிஎம்ஸ்ரீ பள்ளி எதிர்ப்போ நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு ஆதரவா நிக்கணும்னு தானே. ஏன்னா மறுபடியும் நீ ஃப்ராட் பண்ற, திமுக தான் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு காங்கிரஸ் நாங்கள் தான் கேட்குறோம். மாநில அதிகாரத்தை கேளுங்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு, அதாவது காங்கிரஸ் பிஜேபிக்கு வலிக்கக்கூடிய கோரிக்கை வைக்கிறோம். கல்வியை மீண்டும் கொண்டு வாங்க. ஆளுநர் பதவி என்பதே இருக்கக்கூடாது. கான்ஸ்டியூஷன் நீக்கு, ஆளுநர் பதவியை நீக்கு. நாங்கள் இன்னும் மாற்றி ஒன்று சொல்கிறோம் தம்பி. இதில் 2 சபை இருக்கக்கூடாது பார்லிமெண்ட்டில். அதுதான் ஒடுக்குமுறை கருவியாக இருக்குது. ஒரே ஒரு கவுன்சில் தான் இருக்கணும். ஃபெடரல் கவுன்சில் ஒன்று இருக்கணும் இந்தியாவுக்கு. நாடாளுமன்றம் என்பது ஃபெடரல் கவுன்சிலாக இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சம எண்ணிக்கையில் இருக்கணும் தான் போதும். இந்திய அந்த அரசுக்கு இராணுவம், நாணய அச்சடிப்பு, வெளியுறவு, அதுபோல் 1 2 3 4 அதிகாரம் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் மாநிலத்துக்கு வேணும். வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்கவே கூடாது. மாநில அரசு வசூலித்து அதில் ஒரு பங்கை மத்திய அரசு செலவு கொடுக்கணும். இந்த மாதிரி மாற்றம் கொண்டு போனால் நாங்கள் எழுதியிருக்கோங்க. தமிழர் கண்ணோட்டைய ஆசிரியர்கள் எழுதியிருக்கோம், அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ அல்லது பிஜேபி ஆளக்கூடிய பிஜேபியோ இதை ஏற்றுக்குவாங்களா? அவங்களோட ஆட்சி கீழே தானே சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்திய அளவுல ஆட்சி அமைக்க முடியாது இல்ல. இருமொழி கொள்கையை பாஜகவும் காங்கிரஸ் ஏத்துக்கிறாங்களா? இல்ல. அதை எப்படி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க? இன்னைக்கு சொல்லுங்க, நாங்கள் சொல்றது சொல்லுங்க. நடக்கிறப்போ நடக்கட்டும். இருமொழி கொள்கை உனக்கு இந்த இருமொழி கொள்கை சின்சியாரிட்டி இல்லை. திமுக இருமொழி கொள்கைலாம் கிடையாது தம்பி. நான் சொல்றது ஒரு மொழி கொள்கை தான். தமிழ் கட்டாயம், விருப்ப பாடமாக இங்கிலீஷ் இருக்கலாம். 2வது ஆப்ஷன் இங்கிலீஷ். இன்னொரு மொழி கற்றுக்கணும், அது இங்கிலீஷே இருக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் இருமொழி கொள்கை சொல்லி விட்டீங்கல்ல, அவன் ஏற்றுக்க முடியாதுனால இருமொழி கொள்கையே. அவங்களை கேட்பீங்களா அந்த கேள்வியை? அவங்க ஏற்றுக்குவாங்களான்னு கேட்கல. இருமொழி கொள்கையை காங்கிரஸோ பாஜகவோ ஏற்றுக்குதா? இல்லை, இன்றைய அரசியல் சூழல் அப்படி இல்லை. என்னைக்கு தான் வரப்போகுது? இது நீதி தேவையா இல்லையாங்க தானே. இந்த நீதி, இந்த உரிமை தமிழர்களுக்கு தேவையா இல்லையா என்பதுதான். இன்றைய அரசியல் சூழலை இன்னும் டெட்டோரியேஷன், இன்னும் சீர்கெட்டு போவோம். நான் சொல்றேன், ஏற்கனவே போலீஸ் 1937 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வெள்ளக்கார மாநிலத்தில் கொண்டு வச்சுருந்தான். போலீஸை கொண்டு போயிட்டாங்க. என்ஐஏ, இவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் உருவாக்குறது. என்ஐஏன்னா முதல்ல சிபிஐ, போலீஸ் மத்திய அரசு, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு மாநிலத்தில் தலையிட்டு விசாரிக்கிறதுனா அந்த மாநில அரசுக்கு தகவல் தெரிவித்து அவங்களோட ஒப்புதல் வாங்கணும். அப்படி மாநில அரசுடைய ஒப்புதலே வாங்காமல் செய்யலாம் என்பதற்கு நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சின்னு என்ஐஏன்னு ஒரு போலீஸை கொண்டு வந்தான். யார் கொண்டு வந்தது? சோனியா காந்தி கம்பெனி, கருணாநிதி கம்பெனி. 2004 2014 சோனியா காந்தி கருணாநிதி கூட்டணி தான் அதை என்ஐஏ கொண்டு வந்தது. மாநில அரசை கேட்காமலே மத்திய போலீஸ் ஒரு மாநிலத்தை புகுந்து கைது பண்ணலாம். எந்த கோர்ட்டையும் இது என்ஐஏ கோர்ட்டுன்னு அவன் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த கோர்ட்டு, அந்த நீதிபதி அவங்க கொடுக்குற கேஸை நடத்தி ஆகணும் என்று கொண்டு வந்த சட்டம் சோனியா காந்தி கருணாநிதி கூட்டணி ஆட்சி. நீங்கள் மாநிலத்தில் ஆட்சி கேட்குறீங்களா? அவங்களுக்கு என்ன தெரியுங்களா? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறாங்கல்ல. மாநிலத்தில் குடும்ப ஆட்சி, மத்தியில் கூட்டணி ஆட்சி. அவ்வளோதான் திமுக. அது அது கூட்டாட்சியெல்லாம் கொண்டு வராது. எனக்கு ஏதாவது குறைச்சிக்கிட்டா அதை கொடுன்னு சொல்லிட்டு போவோம். அவ்வளோதான். நம்ம உரிமைகளையெல்லாம் பறிகொடுத்து சுயநலமாக இருக்கிற கொஞ்சம் அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் திமுக, அதிமுக. பரவலாக கூட்டம் உருவாயிடுச்சு. இப்போ அதை பற்றி கவலை இல்லாமல் அவன் அனுபவிக்கிறான், நம்ம அனுபவிப்படா என்பது ஒரு பிஸ்னஸாக, கார்பரேட் கம்பெனிகளாக கட்சிகள் மாறிவிட்டன. இல்லைன்னா எப்படிங்க பிரசாந்த் கிஷோர் ஐடியா சொல்கிறாரு, மக்களை வசீகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு ஒரு வணிக கம்பெனி என்ன செய்யுமோ விளம்பரம், அது மாதிரி அரசியல் கட்சிகள் நம்ம தொண்டு மக்கள் பணியும் அவங்களுக்கு உள்ள கிடையவே கிடையாதுங்க.
இதே திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் ஐடியா சொன்னது தானே, எல்லாருக்கும் சொல்லுவார். இப்போ பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு போயிருக்காருன்னா மற்றவங்க அது மாதிரி ஆட்களை வச்சுக்கோங்க. மக்கள், அதாவது வாக்குச்சாவடிகளின் வாடிக்கையாளர்களாக மட்டுமே மக்களை வைத்துக் கொள்ள வேண்டும், சுயமா சிந்திக்க கூடாது. வாக்குச்சாவடிகளின் வாடிக்கையாளர்களாக வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணுங்கிறது தான் திமுக, அதிமுக, பால்பரட்ட அந்த கட்சிகள் எல்லாம் பெரும்பாலும். இந்த சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. இப்போ தேசிய கல்விக் கொள்கை, இது மும்மொழி கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறதா, மேகதாது அணை சிக்கலும் அதே மாதிரி முல்லைப்பெரியார் சிக்கலும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. அதற்கும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் இது செயல்படுத்த முடியாது. அதை செயல்படுத்தலாம் தம்பி. அதான் நீங்க அவனும் தமிழ்நாடு மாதிரி இனத்துரோக அரசியல் அங்கெல்லாம் கிடையாது. பிற்போக்கான பாஜக இருக்கும், பிற்போக்கான காங்கிரஸ் இருக்கும். ஆனால் இனம் என்றால் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. கர்நாடகமாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும். ஏன்னா அந்த டீலிமிட்டேஷனுக்கு டிகே சிவகுமார் வராரு, அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி வராரு, ஆந்திரா தெலுங்கானா முதல்வர். என்ன கோரிக்கை வைக்கிறாங்க டீலிமிட்டேஷன்? என்ன கோரிக்கை? 39 49 30 மற்ற மாநிலங்கள்லாம் வராங்க. நீ மாநில சுயாட்சி கோரிக்கை வைக்கவில்லையே ஸ்டாலின் சாரு? மாநில உரிமை மீட்பு கோரிக்கை உன்னோட வைக்கலையே. மாமூல் எண்ணிக்கையே பாதுகாக்கணும், அது ஒரு கோரிக்கை. அது ஒரு அதிகாரத்தை மீட்பதற்கு டெல்லியில குவிஞ்சு கிடக்கு மாநில உரிமைகளை பறிச்சு வச்சுட்டான். வெளியில தோற்றத்துக்கு ஒரு கூட்டாட்சி மாதிரி தெரியுதவரை ஒற்றையாட்சி. அது எல்லாரும் சொன்னது, ஏஎல் முதலியாரும் சொல்றது மாதிரி, ப்ரொஃபசர் கேசி வீரரும் சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் சொல்றது அது. அதுல நீ கேட்டு நாங்க மாநில சுயாட்சி வீரர்னு உங்க அப்பாவுக்கு பட்டோம் உனக்கு பட்டோம், ஒரு மாநில அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க. இருக்கிறத அவன் அனுமதிக்க, டெல்லிக்காரன் என்ன அனுமதிச்சிருக்கானோ இதை மாற்ற. அதை நான் தான் உதாரணம் சொல்றது. என் சட்டையை பிடுங்கும்போது சட்டையை பிடுங்கணும், இன்னைக்கு வேட்டியை பிடுங்கக்கூடாது. வேட்டியை பிடுங்கும்போது இங்கே வர அதோட சரியா அண்டர்வார் பிடுங்கக்கூடாது. அண்டர்வார் பிடுங்கும்போது அதுக்குள்ள ஒரு கோவணம் கட்டியிருக்கேன், அதை பிடுங்காத. அதானே ஸ்டாலின் சொல்றது. இருக்கிற கோவணத்தை பிடுங்காத, புதுசா என் வேட்டியை கொடுறா, என் சட்டையை கொடுறான்னு கேட்கறது உனக்கு கோரிக்கை இருக்கா? ஸ்டாலின் கிட்ட இருக்கா? அதனால என்ன ஏமாத்து வேலை அது? நம்ம 2026 ஏமாத்துறதுக்காக மாநில சுயாட்சி வீரர் போல் நடிப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து மாநில முதல் மந்திரி கூட்டம். கோரிக்கை என்ன? இருக்கிறத பாதுகாக்கிறது. அவன் இருக்கிறது என்ன கிழிச்சு வச்சிருக்கான்? இந்த 39 இருந்து என்ன பண்ணிட வேண்டியாங்க? இன்சிக்னிபிகன்ட் மைனாரிட்டி எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிட்டான். நீ என்ன பாதுகாக்க முடியும்? கொஞ்ச நேரம் பேசுறதுக்காக நேரம் கொடுப்பான், அதை வச்சுங்க பீத்திட்டு இருக்கலாம். இது திருச்சி சிவா இப்படி பேசினார், கனிமொழி இப்படி முழங்கினார், அப்படி பேசி பீத்துவங்க எங்கள்கிட்ட என்ன உரிமை நீ மீட்டிருக்க? இது வரைக்கும் 1967 ஆட்சிக்கு போய் எல்லா உரிமையும் பறி கொடுத்துருக்கிறீங்க. தமிழ்நாட்டு உரிமை, கல்வி இருந்தது, போலீஸ் இருந்தது, விற்பனை வரி வெள்ளக்காரன காலத்தில் ராஜாஜி முதல் மந்திரியானது 1937, காங்கிரஸ் முதல் தேர்தலில் போட்டியிட்டது 37. கள்ளுக்கடை மூடினார் ராஜாஜி முதல் மந்திரியாக வந்த உடனே. காங்கிரஸ் வருமான இழப்பு மாநில அரசுக்கு டக்குன்னு யோசனை பண்ணி என்ன பண்ணார்னா, பொருள்களுக்கு விற்பனை வரி போடுவோம் அப்படின்ட்டாரு. சேல்ஸ் டாக்ஸ் போட்டுக்கான்டா வெள்ளக்காரன். அந்த விற்பனை வரி 37 செயல்பாட்டு இருந்தது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 56 ஜனவரி 26 செயலுக்கு வந்த பிறகும் அந்த விற்பனை வரி மாநில அரசுகிட்டே இருந்தது, விட்டு வச்சிருந்தாங்க. அதை பறிச்சது யாரு? காங்கிரஸ் கருணாநிதி கூட்டணி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து தீவிரமாக மோடி கம்பெனி அதை அப்படியே சுத்தமாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த விற்பனை வரி இது ஒன்று ஏதாவது இருக்கிறத பறி கொடுத்துருக்கிய தவிர ஒரு உரிமையை மீட்டது உண்டா? ஒரே உரிமைங்க, கருணாநிதி மீட்ட ஒரே ஒரு உரிமை, இந்திய அரசு கொடியை ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏற்றுகின்ற உரிமை. இது ஒன்றை தவிர கருணாநிதி கம்பெனி மீட்ட உரிமை என்ன? பறி கொடுத்துருக்கீங்க. நீங்க பறி கொடுத்துருக்க, அண்ணாத்தையும் பறி கொடுத்துருக்கு. இது தமிழச்சி, இதை யோசிக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் எல்லா கட்சிகளையும் குறிப்பிட்டீங்க, அதே மாதிரி இங்கே முதலமைச்சரையும் குறிப்பிட்டு சொல்றீங்க. எம்பி எம்எல்ஏ ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்றீங்க. இது எப்படி தான் சாத்தியம்? இந்த கோரிக்கை வைங்க, இந்த உடனே சாதிக்க முடியாதுங்க. மக்கள் கோரிக்கை வைங்க. மக்கள் ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஆட்சி மாற்றம் முடியாது. அவங்க கையடக்க பிரதி. ஆட்சி மாற்றம் என்பது கையடக்க பிரதி. நீங்க சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி வச்சுங்க, அவங்க எடுத்துக்கலாம். என்ன பண்ண முடியும்? சட்டமன்றத்தில் நீங்க தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, பல தடவை நிறைவேற்றியாச்சு. நீட்டு வேண்டாம் நிறைவேற்றியாச்சு ஒரு மனசோட. அவன் எடுத்துக்கல, என்ன பண்ணுவீங்க? மக்கள் எழுச்சியை நடத்த தயாராக இருக்கணும். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறது ஒரு தேவை, அதை பயன்படுத்தி எழுச்சியை கொண்டு வா. இப்ப நாடகம் நடத்துறிய அனைத்து கட்சி கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் நாடகம். நீட்டுக்கு ஏன் நடத்தி போராடல? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு உரிமையும் பெற்றிருக்கான், ஏறுதழுத உரிமையை பெற்றது இந்த சட்டசபை. மக்கள் போராடி ஒரு நச்சு ஆலை, உயிர்கொல்லி ஆலை ஸ்டெர்லைட் தூத்துக்குள்ள மூடிடுறாங்க. 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டு. நம்மாழ்வார் தொடங்கின காவேரி போராட்டத்துல பாதுகாக்கப்பட்ட மண்டலம்னு தொடங்கி வச்சாரு. தொடர் போராட்டம், கட்சி சார்பற்று கட்சி கொடி எங்கேயும் வரக்கூடாது சொல்லி. அது காவேரி பாதுகாப்பு மண்டலமா ஆயிருக்கு. எந்த எம்எல்ஏ எந்த கட்சிக்காரன் எடுத்து திமுக அதிமுக அதை கொண்டு வந்தான்? மக்கள் கொண்டு வந்தது. அது மாதிரி மக்களை திரட்டி போராடவா திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். நம்ம உரிமைகளுக்கு பொதுவாக கூப்பிடு, வராத ஒதுக்கி அம்பலம் ஆயிடுவான்.
அந்த மாதிரி அறப்பாடுற இடத்துல நீ ஒன்றும் வன்முறை அல்ல, மக்கள் எழுச்சி அல்ல, நீ எதிர்கட்சியா இருக்கும்போது நடத்த யாராவது ஒண்ணுமே நடத்தாம நீ ஆட்சி பண்ணி கிழிக்கிறனா அவனுக்கு உட்பட்டு போற எங்கள்கிட்ட படம் காட்டுறதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து மாநில அதெல்லாம் வந்து தூசியா தூக்கி மூக்குச்சிமா சிந்திச்சுட்டு போயிடுவான். மூக்கு சிந்தறது மாதிரி மோடி சிந்திச்சுட்டு போயிடுவாரு. சிந்திட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் உரிமையை கைவிடாது? இப்போ இந்த பார்லிமெண்ட்டை பற்றி விவாதம் வரும்பொழுது அதில் எங்களுக்கு நான் அதிகாரம் வேணும் இதெல்லாம் பறிச்சிருக்க என்ற வாதத்தை கலப்புறதா, இருந்ததே நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதா? இப்போ சமீபத்தில் வந்து இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இந்த சிக்கல் போயிட்டு இருக்கும்போது ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்படமெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து மொழிபெயர்த்து நீங்கள் பணமெல்லாம் சம்பாதிச்சுக்கிறீங்க, ஆனால் மொழி வேணாமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ இன்னொரு மாநிலத்தோட துணை முதல்வராக இருக்கவர் வந்து தமிழ்நாட்டோட மாநில கல்விக் கொள்கை குறித்து விமர்சனம் பண்றது சரியான ஒரு போக்கு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் இருக்கு. திமுக அதிமுக அப்படிப்பட்ட அரசியல். இங்கே திரைப்படத்துறையில் அவர் திரைப்பட நடிகர் தானே. தமிழ்நாட்டில் திரைப்பட சங்கம் என்ன சங்கம்? தென்னிந்திய நடிகர் சங்கமா? ஏன் தென்னிந்திய நடிகர் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வச்சுருக்கானா? அந்த மாதிரி ஆந்திராவில் வச்சுருக்கானா, கேரளா வச்சுருக்கானா? இழிச்சா போய் தமிழை சின்ன பார்த்து திமுக அதிமுக அப்படியே வச்சுருக்கு. அவன் உரிமை கொண்டாடுறான், நாளைக்கு உரிமை கொண்டாடுவான். எங்களுக்கு உரியதுடா தமிழ்நாடு அப்படிம்பா பவன் கல்யாண். நாளைக்கு சொல்லுவார் அவர், எங்களுக்கு உரியது நீ என்ன இருக்க, எங்கள் ஆள் தான் ஆட்சி பண்ணுறாரு அப்படிம்பா. இந்த திராவிட கட்சினா எங்கள் கட்சி அப்படிம்பாங்க. அந்த துணிச்சலில் போயிறாரு. அவங்க ஆள் ஆட்சி பண்ணுறாரு திராவிட கட்சிங்கிற பொருளில் சொல்கிறேன்னா. இல்லைன்னா எப்படி சொல்லுவார்? எப்படி தலையிடுவாருங்க? நம்ம தலையிட்ட விட்டுருவாங்களா? 20 பேர் நம்ம ஆளில் கூட கொண்டா. அதில் சந்திரமரகாத பஸ்ஸில் போனவங்களை பிடிச்சி கொண்டு கொண்டா. அப்போ அதை வந்து ஒரு கண்டனம் கருணாநிதி சொல்ல, ஸ்டாலினை விட்டு கண்டனம், ஒரு சம்பிரதாயத்து கண்டனம், அவ்வளோதான். இப்போ அதிமுக ஆட்சி இருந்துச்சு, ஒரு சம்பிரதாயத்து கண்டனம், அவ்வளோதான். அதிமுக ஆட்சியாக திமுக ஆட்சியாக எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ ஸ்டாலின் மட்டும் கண்டனம் அறிக்கை விட்டார். உனக்கு அவெல்லாம் பங்காளி, நாங்கள் தான் பகையாளி, இங்கே இருக்கவங்க தமிழன் தான். அது வெளிப்படை. ஒட்டுமொத்தமாக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபிங்கிற ஒரு அரசியலில் பேசுகிறாரு. இப்போ தமிழ்நாட்டோட மொழிக் கொள்கை பற்றி யார்? பவன் கல்யாண் வந்து பேசியிருக்காரு. பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்கிற மனோபாவம் இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழின உணர்வு குறைவு, மண்ணின் மக்களுடையது குறைவுங்க. நம்மளுக்கு ஏஜெண்டாக இருக்க வேண்டிய ஆட்கள் தான் அவங்க முதல் மந்திரியாக இருக்காங்க, தலைவராக இருக்காங்க, நமக்கு பங்காளி உறவுகளால் தான் அங்கே இருக்காங்கன்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஏன்னா நம்ம திராவிடம்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே இப்போ நீங்கள் எடப்பாடியும் திராவிடம்னு சொல்கிறாரு. நீ திராவிடன்னு சொல்லும்போதே தமிழனை மறைக்கிறேன்னு வந்துடுதுல, அவனுக்கு துணிச்சல் வருது. ஆந்திராக்காரனுக்கு, கேரளா கன்னடக்காரனுக்கு துணிச்சல் வருது. நம்ம ஆள்றா, அவன் சொல்ல மாட்டான் திராவிடன்னு. இங்கே தான் திராவிடத்தை வச்சுக்குவான் கட்சியை. இப்போ திராவிடன்னு யார் கட்சி வச்சாலும் நம்ம ஆள் நம்ம எடுத்துக்குவான். கன்னடனும் சரி, தெலுங்கர்களும் சரி, மலையாளியும் சரி, நம்ம ஆள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. இடமா திராவிடன்னு வச்சா ஏன் நீ தமிழன் வைக்காம திராவிட வைக்கிற, இல்லை தமிழ்நாடு வைக்காம வைக்கிறீங்க? அதுலேருந்தே அவங்க ஆள் எங்கள் இன மறைப்பு, எங்கள் மொழி மறைப்பில் எடுத்துட்டல. அவன் ஒரு பங்காளி உறவோடு பேசுகிறான். அவன் நம்ம தமிழன் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நாக்கு அடக்கு, பவன் கல்யாண் நாக்கு அடக்கு அப்படின்னு நம்ம தான் தலையிடணும், போராடணும். சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நன்றி தம்பி, நன்றி.